தமிழக அரசியல்ல திருப்புமுனை பெயர்னா இவரோட பெயர சொல்லலாம். ஒரு காலத்துல அம்மாவோட நம்பிக்கைக்குரிய ஒரு நபரா இருந்தவரு. இன்னொரு காலத்துல தர்ம யுத்த வீரரா தர்ம யுத்தம் பண்ணவரு. எல்லாரும் ஆச்சரியப்படுற விதமா திமுகவுல அதிகாரப்பூர்வமா போய் இணைஞ்சாரு. அம்மா அரசியல் முதல் தர்ம யுத்தம் வரை ஒரு கலக்கு கலக்குனவரு. இப்ப திமுகவுல போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. 1973ல அதிமுகவுல காலடி எடுத்து வச்சவர் தான் பன்னீர்செல்வம். 1996 முதல் 2001 வரை பெரியகுளம் நகராட்சி தலைவரா இருந்தாரு. 2001ல பெரியகுளம் தொகுதியிலிருந்து சட்டமன்றத்துக்கு போன எம்எல்ஏவா தேர்வானாரு. அதே நேரம் 2001 செப்டம்பர் ஜெயலலிதா சிறைக்கு போன நேரத்துல தமிழகத்தோட 13வது முதலமைச்சரா பொறுப்பேற்றவர் தான் பன்னீர்செல்வம். 2002லிருந்து 2006 வரைக்கும் வருவாய்த்துறை அமைச்சரா இருந்தாரு. 2006லிருந்து 2011 வரைக்கும் சட்டசபை பேரவையில எதிர்க்கட்சி தலைவரா இருந்தவர். 2011லிருந்து 2014 வரைக்கும் தமிழகத்தோட நிதியமைச்சரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 2014ல திரும்பவும் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனாங்க. அப்ப 2வது முறையா ஓபிஎஸ் முதலமைச்சரா பதவியேற்றாரு. 2016 டிசம்பர் 19ல ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் 3வது முறையா தமிழக முதலமைச்சரா பதவியேற்றாரு பன்னீர்செல்வம். 2017 பிப்ரவரி 7ஆம் தேதி அரசியலே திரும்பி பார்க்கிற விதமா தர்ம யுத்தம் ஒண்ணு ஆரம்பிச்சாரு பன்னீர்செல்வம். 2017 ஆகஸ்ட் 21ஆம் தேதி எடப்பாடி பன்னீர்செல்வம் 2 பேரோட அணி இணைஞ்சாங்க. 2017லேருந்து 2021 வரைக்கும் தமிழகத்தோட துணை முதலமைச்சரா இருந்தவர் தான் பன்னீர்செல்வம். 2022 ஜூலை மாசம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல என்டிஏ கூட்டணியில சேர்ந்து ராமநாதபுரம் தொகுதியில போட்டிட்டாரு. அதுல 2வது இடத்துக்கு வந்தாரு பன்னீர்செல்வம். அதுக்கப்புறம் இப்ப எல்லாரும் ஆச்சரியப்படுற விதமா நேற்று திமுகவுல அதிகாரப்பூர்வமா போய் இணைஞ்சாரு. அம்மா அரசியல் முதல் தர்ம யுத்தம் வரை ஒரு கலக்கு கலக்குனவரு. இப்ப திமுகவுல போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. அதிமுக முதல் திமுக வரை பன்னீர்செல்வத்தோட அரசியல் பயணம் இன்னும் முடியல. அடுத்த அத்தியாயத்துக்கு இப்ப ஆரம்பிச்சு திமுகவுல போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காரு பன்னீர்செல்வம். அவரு திமுகவுக்கு போனதுக்கு யார் யார் பொறுப்பு? அதை நீங்க தான் சொல்லணும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க.